ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். இந்த காலை வேளைகள் நம்முடைய வாழ்வில் நாம் ஆராதிக்கிற தேவனால் இது முடியாது, இது நடக்காது என்று எவராவது சொல்லுவார்களேயானால் அவர்களுக்காக தான் இந்த வார்த்தை. மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் மட்டும் முடியும். அவர்தான் அதை செய்கிறவர். மனிதன் நம்மை மேன்மைப்படுத்த முடியாது, மனிதன் நம்மை பலப்படுத்த முடியாது. நாம் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது அந்த டானிக்கு இந்த டானிக்கு, அந்த மருந்து இந்த மருந்து நம்மை பலப்படுத்தி விடாது. ஆனால் ஒரு தேவ வல்லமை புறப்பட்டு வந்தால், நம்மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தால், ஒரு வல்லமை நமக்குள்ளே நிரம்பினால் நம்மை அது பலப்படுத்தி விடும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே முடியும். ஒரு மனிதன் தேவனை சார்ந்திருக்கிறான் என்றால் அந்த மனிதனை உயர்த்தி வைத்து பார்ப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும். மனிதர்கள் எல்லாம் அந்த மனிதனை குறித்து குறைவாய் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவரை மேன்மைப்படுத்துவது அவரால் மட்டும்தான் முடியும். உதாரணமாக, அநேக ஊழியக்காரர்கள், நிறைய ஊழியக்காரர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதாவது தன்னுடைய பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலைமையில் ரோட்டில் யாசகம் எடுத்து அல்லது குப்பை தொட்டியில் கிடக்கிறதை சாப்பிட்டு இப்படி வாழ்ந்து வருகிற ஒரு மனிதர். அந்த மனிதரை ஒருவர் சந்திக்கிறார். இயேசுவின் அன்பை அவருக்கு சொல்லுகிறார். இந்த இயேசுவின் அன்பை சொல்லும் பொழுது அவருடைய தொழில் என்ன? இந்த குப்பை தொட்டியில் கிடைக்கிற பேப்பரு, அந்த பிளாஸ்டிக்கு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு கிடைக்கக்கூடிய 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சு சாப்பிட்றது. இந்த மனிதன் இயேசுவின் அன்பை சொன்ன பொழுது, இயேசு எனக்கு நன்மை செய்வாரா? செய்வார். இயேசு என்னை உயர்த்தி வைப்பாரா? உயர்த்துவார். இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா? செய்வார். இயேசு என் வாழ்க்கையில் என் குறைவை மாற்றுவாரா? மாற்றுவார். இதெல்லாம் அந்த மனிதனுக்கு, அந்த சிறு மகனுக்கு, சிறு பிள்ளைக்கு ஒருவர் சொல்லி கொடுக்குறார். அவன் யோசிக்கிறான், இந்த ஆள் மதம் மாத்திரம் தான் வந்திருக்கான், இவன்கிட்ட என்னடா பேச்சு அப்படின்ட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அப்போ அவன்கிட்ட மறுபடியும் இயேசுவின் நண்பர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவன் அந்த மனிதனத்தில் இந்த தம்பி சொல்கிறாரு, ஏசுன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை சாப்பாடு போடுவாராங்க? போடுவார்ப்பா. எப்படி போடுவார்? நீ வா, நான் சொல்கிற இடத்துக்கு வா, உனக்கு சாப்பாடு தருவார். இந்த பையன் சாப்பாட்டுக்காக ஒரு இடத்துக்கு வர ஆரம்பித்தான். ஒரு ஆலயம், அந்த சர்ச்சில் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவான்.
ஏன்னா அவனுக்கு தேவை சாப்பாடு. ஆராதனை என்னன்னு தெரியாது. அவன் சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு வருவான். அங்கே சாப்பாடெலாம் போட மாட்டாங்க. அந்த சர்ச்சில் சாப்பாடெல்லாம் போட மாட்டாங்க. அங்கே சில வாலண்டியர்ஸ், வாலிபர்கள் அல்லது ஒரு மாடரேட் ரேஞ்சு வயதுடையவர்கள், மிடில் ஏஜில் உள்ளவர்கள் அங்கே இருப்பார்கள். இந்த தம்பியை பார்த்தோன்னே ஆசையை வரவேற்பார். அவனுக்கு கரங்களை குலுக்குவார்கள். அவன் சரீரமெல்லாம் நாற்றம் எடுத்து கிடக்கும். அவனுக்கு கேட்பாங்க, சாப்பிட்டியா தம்பி, என்ன குளிச்சியா, ஏன் இப்படி இருக்க, முடி வெட்டலையா, வெட்டி விடவா, வரியா, அப்படிலாம் கேட்பாங்க. அவனுக்கு என்னடா ஏதோ மதம் மாற்றுறதுக்கு நம்மளை ஏதோ பிளான் பண்ணுறானுங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்ததுக்கு நோக்கவே இங்கே சாப்பாடு கொடுப்பாங்கன்னாங்க, அதுக்கு தான் தம்பி உங்களை வர சொல்லி இருக்கிறது, வாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து, அந்த நாளில் அடுத்த சாப்பாட்டுக்கும் ஏதோ ஒரு சின்ன பணத்தை அவனுக்கு கொடுத்து, போய் சாப்பிடுங்க தம்பி. அவன் யோசிச்சா, சரி வாரத்தில் ஒரு நாள் அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்த ஜனத்தை பார்ப்பான், காசை வாங்குவான், சாப்பிடுவான், போயிடுவான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் அவனை, படிக்கிறியா தம்பி, பாதியிலே நிறுத்திட்டியாப்பா, படித்தா எனக்கு யாருங்க ஃபீஸ் கட்டுறது, என்னை யாருங்க பார்க்கறது? அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன், நீ படி. அவனுக்கு அதுவரை நீ சபைக்கு வரணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் ஒன்றும் அவங்க சொல்லலை. அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, படிக்க சொல்கிறாங்க. அவன் யோசிக்கிறான், இவங்க படிக்க சொல்கிறாங்களே, எப்படி இவங்களை நம்பலாமா? அப்புறம் படிக்கிறான். படித்தா ஒரு 10வது பாஸ் பண்ணுறான். அவன் அதுக்கப்புறம் அப்படி படிக்கிறான். தங்கிறதுக்கு இடம் இல்லை, ரோட்டில் தான் எங்கேயாவது தங்கணும். அப்போ அவனை சொல்கிறாங்க, நீ இந்த சர்ச்சிலையே ஒரு இடத்துல தங்கிக்கோ, உனக்கு ஒரு இடம் தர சொல்கிறேன், அங்கே வந்து நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இங்கே தங்கிக்கோ, பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ்க்கு சாப்பாடு செய்வாங்க, நீ நைட்டில் அங்கே சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் அந்த போதகர்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ வருவான், பையன் வைப்பான், படிப்பான், அப்புறம் நைட்டு அங்கே சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலையில் குளிச்சு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான். இப்படி அவன் பழகிட்டே வந்தப்போ இவங்க இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இப்போ அவனுக்குள்ள ஒரு வெறி. என்ன வெறினா, என் தாயை என் கண்ணுக்கு முன்னாடி கொன்றவனை நான் கொல்லணும், அந்த வெறியோடு இருக்கான். இந்த வெறியில் தான் அவன் இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அது அவனுடைய தாய் மாமா தான் அவங்க அம்மாவை கொன்னது. அவரை சந்திக்க நேரிடுது. இவன் அவரை எப்படியாவது கொன்றணும் தான் வெறியோடு போகிறான். ஆனால் அவன் அறிந்திருந்த இயேசு, அவன் யாரும் சொல்லாமலேயே அவன் இயேசுவை பற்றி அந்த சபையில் நடக்கிற ஜெபங்களில் அறிந்து கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த கோபத்தில் போகிறான். ஆவியானவர் அவனோடு இடைப்படுகிறார், அவனை மன்னிக்கணும்னு சொல்கிறார். இவ்வளோ பெரிய பாதகரை எப்படி ஆண்டவரை மன்னிக்கிறது? நீ மன்னிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவன் மன்னித்து ஒப்புரவாகி, அதுக்கப்புறம் அந்த கசப்பு அவனுக்குள்ளே இல்லை, விட்டுட்டான். இப்போ படிக்க ஆரம்பிக்கிறான், ஆண்டவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறான். அவன் அங்கேயே அந்த போதகிட்ட கேட்குறான், நான் இன்னும் நல்லா படிக்க என்ன செய்யணும்? நீ என்ன வேணால் படி, உனக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவன் சாதாரண ரோட்டில் படுத்துட்டு
பேப்பரை பொறுக்கிக்கிட்டு இப்படி இருந்த ஒரு சாதாரண மனிதனை இப்போ ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு தெரியுமா? அவனை எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடியும். அவனை உயர்ந்த இடத்துல ஒரு போதகராக மாற்றி வைத்திருக்கிறார். யார் அவனுக்கு போய் சொல்லலை, நீ போதகர் ஆகணும், நீ படிக்கணும், நீ இயேசுவை பற்றி அறியணும், ஞானஸ்நானம் இருக்கணும், நத்திங். இவன் பார்த்தா இயேசுவுடைய அன்பை ஜனங்களிடத்தில் பார்த்தா, இயேசுவுடைய கருசனையை அவனை சூழ்ந்திருக்கிற மக்களிடத்தில் பார்த்தா, கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். இந்த காலை வேளையில் எந்த மனிதனை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் மட்டும்தான் கூடும், மனிதனால் முடியாது. அந்த பிள்ளைய அந்த மகனை யாரும் கண்டுக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் அவன் ஒரு பெரிய கொலைகாரனை மாதிரி இருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை அதெல்லாம் விடாமல் தம்முடைய பிள்ளையாய், சாந்தம் உள்ளவனாய், அமைதி உள்ளவனாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார்னா, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அந்த நிச்சயம் செய்ய அவர் உண்மை உள்ளவர். அதனால் எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். ஆமென், ஆமென்.